நிகழ்வில் பிரதம அதிதியாக வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம், சிறப்பு விருந்தினர்களாக இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து தூதரகத்தின் பிரதி தூதுவர், முன்னாள் சபாநாயகரும் சூர்யா நிர்வாகத்தின் ஸ்தாபகருமான கரு ஜெயசூரிய, சபரகமு மாகாண முன்னாள் ஆளுநர் நவீன் திசாநாயக்க, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரபாதம் சரவணபவன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மாவட்டங்களைச் சேர்ந்த 130 மாணவர்களுக்கு இதன்போது சான்றிதழ்கள் வழங்கி வைக்கப்பட்டன. வடபகுதியிலே தமிழர்கள் சிங்களத்தை படிக்கவும், தென்பகுதியிலே இருக்கிற சிங்களர்கள் தமிழை படிக்கிறதுக்கு உரிய ஏற்பாடுகளை அவர் செய்து வரும். உண்மையிலே அது பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. உண்மையிலே நாங்கள் மற்றவர்களுடைய மொழிகளை படிப்பதனால்தான் அவருடைய கலாச்சாரங்களை மறைந்து கொள்ள முடியும், அவருடைய பண்புகளை மறைந்து கொள்ள முடியும். அது மிக முக்கியமானது. ஒரு இனங்களுக்கு இடையிலே தொடர்பாடலை ஏற்படுத்துவதற்கும் மற்றது லாங்குவேஜ் தேவைப்படுகின்ற வேலை வாய்ப்பை பெறுவதற்குரிய தன்மையும் நீங்கள் எங்கேயும் சேவை ஆற்றலாம் என்ற ஒரு தன்மையும் ஒரு உறுதியை நீங்கள் பெறுவதற்கு இந்த மொழி கட்ட அவசியமானது. வரலாற்றை நாம் வரையறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கலாம். இது மொழி கற்கைக்கும் அப்பால் சென்ற ஒன்றாகும். இந்த பயணமானது நல்லிணக்கம், புரிதல் மற்றும் ஒற்றுமைக்கு வழிவகுக்கும். கடந்த கால தவறுகள் எதிர்காலத்தை தீர்மானிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது எங்களுடைய பொறுப்பாகும். இலங்கை பிரஜைகள் என்ற வகையில் எமது பன்முக தன்மையே எமது பலமாகும்.